யாழில் போதைப்பொருளுடன் இளைஞன் அதிரடி கைது. மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட ஆசிரியர். என்ன நடந்தது தெரியுமா? வெளியான பின்னணி. அம்பலாங்குடை வர்த்தகரின் படுகொலை காரணத்தோடு வெளியான காணொளி. தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் அதிரடி கைது. வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கு எச்சரிக்கை. எதிர்க்கட்சியை கோவப்படுத்திய அரசாங்கம். இனி தொடர்பென விரிவான செய்திகள். 26 வயதுடைய கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்றிரவு யாழ்ப்பாணம் கலட்டி பகுதியில் வைத்து 2 கிராம் 300 மில்லிகிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போதைப்பொருள் தடுப்பு காவல்துறையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதோடு விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட ஆசிரியர் ஒருவர் நேற்று நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறித்த ஆசிரியர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் விசாரணைகளின் முடிவில் அவர் நேற்றைய தினம் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக குற்றவாளியான கரந்தனிய சுத்தாவை பழிவாங்கும் நோக்கிலேயே அவரது மைத்துனரான வர்த்தகர் அம்பலாங்கொடையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கடந்த மே மாதம் மீட்டியாகொடையில் கரந்தனிய சுத்தாவின் குழுவினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவரின் மகனே இந்த கொலையை செய்துள்ளதாக ஆதாரங்கள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த வர்த்தகர் அம்பலாங்கொடை நகர சபையின் பிரதான நூலகத்திற்கு அருகில் நேற்று காலை 10:30 மணியளவில் சுட்டுக் கொல்லப்பட்டார். சம்பந்தப்பட்ட வர்த்தகர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது பின்தொடர்ந்த சிவப்பு நிற கார் அவரை மோதி தள்ளிய பின்னர் அதிலிருந்து இறங்கிய துப்பாக்கிதாரி அவரை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பிச் சென்றார். சம்பவம் தொடர்பான தெளிவான காட்சியும் அருகிலிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் கடந்த மே 4ஆம் தேதி மீட்டியாகுட பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாக இந்த கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொலையை கரந்தனிய சுத்தாவின் தரப்பினர் திட்டமிட்டதாகவும் அதற்கு பழிவாங்கும் விதமாகவே அவரது மைத்துனர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். மீட்டியாகுடவில் கொலை செய்யப்பட்ட நபரான மகதும நளினின் மகன் இசுரு வெளிநாட்டில் இருக்கும் கரந்தனிய சுத்தாவின் மைத்துனரின் மகனுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்த சம்பவம் மூலம் இந்த விடயம் இன்னும் உறுதியாகியுள்ளது. அந்த அழைப்பில் இசுரு என்பவர் என் தந்தையை கொலை செய்ததற்காக நான் தான் உன் தந்தையை கொலை செய்தேன் என்று கூறியுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் அம்பலாங்குடை வர்த்தகரின் கொலை திட்டமிட்ட நபரான இசுரு அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ள நிலையில் சந்தேக நபரை கைது செய்ய காவல்துறையினர் தேடுதல்களை மேற்கொண்டுள்ளனர். ஹிங்குராங்குடை பிரதேச சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். ஹிங்குராங்குடை போலீஸ் நிலையத்திற்குள் தனது சகோதரனை விடுவிக்குமாறு போலீஸ் அதிகாரிகளை அச்சுறுத்தியதாகவும் குற்றவியல் பலத்தை பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். ஹிங்குராங்குடை போலீசாரின் கூற்றுப்படி இலங்கை மின்சார சபையின் 2 ஊழியர்கள் அளித்த தனித்தனி முறைப்பாடுகளை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மின் கட்டணம் செலுத்தாததால் மின்சாரம் துண்டிக்க சந்தேக நபரின் சகோதரரின் வீட்டிற்கு மின்சார சபை ஊழியர்கள் சென்றதாக கூறப்படுகிறது. இதன்போது பிரதேச சபை உறுப்பினர் அவர்களை அச்சுறுத்தியதாகவும் அவர்களின் மோட்டார் சைக்கிளையும் சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதன் பின்னர் சந்தேக நபர் தனது சகோதரர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஹிங்குராங்குடை போலீஸ் நிலையத்திற்கு வந்து அதிகாரிகளை அச்சுறுத்தி அவரை விடுவிக்க கோரி பலத்தை பயன்படுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வாட்ஸ்அப் மூலம் பணம் கோருவது தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இதுபோன்ற முறைப்பாடுகள் அதிகளவில் கிடைத்துள்ளதாக திணைக்களத்தின் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ஜெயநத் ஸ்ரீ தெரிவித்துள்ளார். வாட்ஸ்அப் குழுக்களை பயன்படுத்தும் போது இந்த மோசடிகள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று உதவி காவல் கண்காணிப்பாளர் ஜெயநத் ஸ்ரீ கூறியுள்ளார். சமூகத்தில் பிரபலமான நபரின் வாட்ஸ்அப் இலக்கத்தை கண்டுபிடிக்கும் மோசடியாளர்கள் அதிலிருந்து பலருக்கு தகவல்கள் அனுப்புவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிட்ட ஒரு தலைப்பின் கீழ் ஒரு ஜூம் மீட்டிங் இருப்பதாக கூறும் மோசடியாளர்கள் அதில் மக்களை இணையுமாறு கோரிக்கை விடுகின்றனர். அதற்காக அனுப்பப்பட்ட இணைப்பை கிளிக் செய்யும் போது மீட்டிங்கில் நீங்கள் இணைத்துக் கொள்வதனை உறுதிப்படுத்துவதற்காக ரகசிய இலக்கம் ஒன்று அனுப்பப்படுகிறது. கையடக்க தொலைபேசிகளுக்கு வரும் குறுந்தகவல்களை தமக்கு
அனுப்புமாறு மோசடியாளர்கள் கோருகின்றனர். பின்னர் வேறொருவர் ஒரு வாட்ஸ்அப் கணக்கை உருவாக்கி வாட்ஸ்அப் அனுப்பிய ஓடிபி கேட்கப்படும். அதனை நம்பி அனுப்புவோரின் வாட்ஸ்அப் மோசடியாளர்களால் ஹேக் செய்யப்படுகின்றது. அவ்வாறு மோசடியாளர்களிடம் சிக்கும் வாட்ஸ்அப் கணக்குகளில் உள்ள தொலைபேசிகளுக்கு உருக்கமான குறுந்தகவல் ஒன்று அனுப்பப்படுகிறது. எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளதாக கூறி செய்திகளை அனுப்பி எனக்கு அவசரமாக பணம் அனுப்புமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். பலர் அவரை நம்பி பணம் வைப்பு செய்கிறார்கள். பல நாட்களின் பின்னர் உங்கள் கணக்கு தொலைந்து விட்டதை நீங்கள் உணர்கிறீர்கள். பலர் இந்த மோசடியில் சிக்கிக் கொள்கிறார்கள் என உதவி போலீஸ் அத்தியட்சகர் மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினை விரட்டியடித்து மீண்டும் ராஜபக்ச குடும்பத்தினை ஆட்சிக்கு கொண்டு வருவதோ ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சிக்கு கொண்டு வரும் தேவையோ எங்களுக்கு இல்லை என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது எமது கோரிக்கை மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். இதுவே எமது கோரிக்கையாகும். உகண்டாவில் ராஜபக்ச குடும்பத்தினர் கொள்ளையடித்த 18 பில்லியன் டாலர்கள் உள்ளதாக சொன்னார்கள். அவற்றில் ஒரு வீதத்தினை இந்த நாட்டிற்கு கொண்டு வந்தாலும் பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர்களுக்கே பாதுகாப்பு தேவைப்படுவதாக பிரதி அமைச்சர் சரத் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் திட்டமிட்ட குற்ற கும்பலுடன் தொடர்பு பேணும் அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு தேவைப்படுவதாக எதிர்க்கட்சியினரை மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கலாசாரத்துடன் நெருங்கிய தொடர்புடைய தரப்பினருக்கு பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் எழும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறெனினும் பாதுகாப்பு தேவையான தரப்பினருக்கு பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல்கள் கிடையாது என பிரதி அமைச்சர் சரத் தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் பிரதி அமைச்சர் சரத் பல்வேறு விமர்சனங்களை அண்மை காலமாக வெளியிட்டு வருகின்றார். இலங்கையின் எந்த ஒரு பகுதிக்கும் பாதுகாப்பு இன்றி தம்மால் செல்ல முடியும் எனவும் எந்த ஒரு குற்ற கும்பலுடனும் தொடர்பு கிடையாது என அவர் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆபத்தான ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லேரியா ஜெயதிலக மாவட்டத்தில் வசிக்கும் 43 வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பிஸ்டல் ரக துப்பாக்கி, 9 தோட்டாக்கள் மற்றும் ஒரு மகசீன் மற்றும் சுமார் 13 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையின் போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஜப்பானில் இருந்து இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கூறப்படும் டிலும் என்ற சந்தேக நபரின் நெருங்கிய கூட்டாளி 50 கிராம் மற்றும் 30 மில்லி கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மாநில புலனாய்வு சேவை அதிகாரிகளிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை சிறப்பு படை தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் வெளிக்கடையில் மோட்டார் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணையில் சந்தேக நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் வெளிக்கட மற்றும் முல்லேரியா பகுதிகளில் மேலும் 2 போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களில் ஒருவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி, ஒரு மகசின், தோட்டாக்கள், 12 கிராம் மற்றும் 35 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் ஆகியவை கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை சிறப்பு படை தெரிவித்துள்ளது.